Dear students, good morning to all. This semester I handling subject name is MEMS Designs. MEMS Design. CEC 340 MEMS Design. ஓகே, நான் இந்த செமஸ்டர் உங்களுக்கு எடுக்க போகிற சப்ஜெக்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MEMS Design. இன்றைக்கி வந்து டீட்டெயில் அதை பற்றி பார்ப்போம்னா சிலபஸ் பற்றி ஓவர்வியூ பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம ஒரு டாப்பிக்காக டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். வாங்க எல்லாம் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஓகேவா, MEMS டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரொஃபஷனல் எலக்டிவ் கோர்ஸ். ஓகேங்களா, இதில் வந்து தியரி அண்டு லேப் ரெண்டுமே இருக்குது. அதனால் இது வந்து நம்ம இன்டகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆஸ் யூஷுவல் இந்த சப்ஜெக்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியரியும் படிப்பீங்க, ஆஸ் யூஷுவல் லேபும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அட் த எண்ட் ஆஃப் த செமஸ்டர் நீங்கள் வந்து என்னென்ன ஏபிள் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா CO1 கோர்ஸ் அவுட்கம் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் பிரின்சிபல் இன்வால்வ் இன் MEMS டிசைன். ஓகே, MEMS டிசைனில் நம்ம வந்து என்னென்ன எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தெரிஞ்சுப்போம். கோர்ஸ் அவுட்கம் 2ல் நம்ம எதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் MEMS சென்சார் அண்ட் அதோடைய ஆக்சுவேட்டரை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுப்போம். தேர்டு CO கோர்ஸ் அவுட்கம் தேர்டில் நீங்கள் என்னத்தெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் தெர்மல் MEMS சென்சார் அண்ட் ஆக்சுவேட்டர் பற்றி தெரிஞ்சுப்பீங்க. CO4ல் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் ஃபீஸோ எலக்ட்ரிக் MEMSஸை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. CO5ல் நீங்கள் மேக்னெட்டிக் MEMS சென்சார் அண்டு ஆக்சுவேட்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ ஓவராலாக MEMSஸில் இந்த சப்ஜெக்டில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பற்றி படிக்க போகிறீங்க அப்படின்னா சென்சார் அண்டு ஆக்சுவேட்டரை பற்றி தான் படிக்க போகிறோம். அதை எலக்ட்ரோஸ்டாட்டிக் சென்சார் and then thermal sensor and then piezoelectric sensor and actuator, ஃபைனலாக மேக்னெட்டிக் MEMS சென்சார் அண்ட் ஆக்சுவேட்டர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீஃபாக சிலபஸை பற்றி நம்ம இப்போ பார்க்குறோம். ஓகேங்களா, இப்போ இதுதான் உங்களுடைய சிலபஸ். மொத்தம் வந்து 5 யூனிட் இருக்குது. அதில் ஃபஸ்ட் யூனிட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் எலக்ட்ரிக்கல் அண்டு மெக்கானிக்கல் கான்செப்ட். அதாவது ஃபஸ்ட்டு MEMS அப்படின்னு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு MEMSன்னு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேவா, MEMS அப்படிங்கிறது என்ன பண்ணால் மைக்ரோ எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம். அதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் MEMS அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஃபார்மில் சொல்லுவோம். அதாவது மெக்கானிக்கல் அண்டு எலக்ட்ரிக்கல் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணியிருக்கிறது தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா MEMS அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா, இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸை பற்றி பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் MEMS, காம்போனன்ட்ஸ் ஆஃப் MEMS, ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ், அப்புறம் அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் ஒன்றுத்தை பற்றி நம்ம பிரீஃபாக பார்ப்போம். அப்போ ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசென்சியல் எலக்ட்ரோ அண்டு மெக்கானிக்கல் கான்செப்ட். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு செமிகண்டக்டரை பற்றி பார்க்க போகிறீங்க. செமிகண்டக்டர்னால் எப்படி இருக்கும், அந்த செமிகண்டக்டருடைய மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கும், அது வந்து N டைப்பா P டைப்பா, அது வந்து அதை பற்றி நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து கிறிஸ்டல் பிளேன்ஸ் அண்டு ஓரியன்டேஷன். ஓகே, ஒரு கிறிஸ்டல் பிளேன் எப்படி இருக்கும், அதோடைய ஓரியன்டேஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, முக்கியமான அதை நம்ம வந்து எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா மில்லர் இண்டிசிஸ் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை பற்றி தான் பார்ப்போம். அடுத்தது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அப்படின்ட்டு இருக்குது, அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸ்ட்ரெஸ் அண்டு ஸ்ட்ரெயின் அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். ஏன்னா நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பற்றி டீப்பாக படிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பற்றி தான் படிச்சிருப்போம். அப்போது இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயினை பற்றி நம்ம இது ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டு எல்லாமே மெக்கானிக்கல் அண்டு சிவில் ஓரியன்டட், இதை நம்ம டீப்பாக பார்ப்போம். ஸ்ட்ரெஸ் அண்டு ஸ்ட்ரெயினை பற்றி நம்ம வந்து என்னென்னு பார்த்துருப்போம். பார்ட்டிஸ்டே ஸ்ட்ரெஸ்ஸுனா என்ன, ஸ்ட்ரெயின்னா ஸ்ட்ரெஸ்ஸில் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணுறது பேர் என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். அந்த ஃபோர்ஸ்னால அந்த மெட்டீரியல் ஆகக்கூடிய டீஃபார்மேஷனில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸரல் பீம் பெண்டிங் அனலைசிஸ் அண்டர் சிம்பிள் லோடிங் கண்டிஷன் அப்படின்ட்டு இருக்குது. அதை பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அதாவது பீமை பற்றி பார்க்க போகிறோம். அதோடைய
பீம் என்னென்ன பீம் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீம் இருக்குது, அதோடைய பவுண்ட்ரி கண்டிஷன் என்ன, அது லாங்கிடியூடல் ஸ்ட்ரெஸ் அண்டர் பியூர் பில்டிங்கில் எப்படி வந்து இருக்கும், அப்புறம் வந்து டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பீமு, அப்புறம் ஃபைண்டிங் த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், இதை தான் நம்ம அதில் பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அடுத்து நம்ம லாஸ்ட்டாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் சிஸ்டம்ஸ், ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி அண்டு குவாலிட்டி ஃபேக்டர். டைனமிக் சிஸ்டம்னா என்ன, நீங்கள் வந்து கண்ட்ரோல் சிஸ்டத்தில் படிச்சிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் அப்படின்ட்டு. அதில் வரக்கூடிய இந்த டேம்பிக் ரேஷியோ, அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா என்ன, செகண்ட் ஆர்டர்னா என்ன, ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்னா என்ன, அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். அப்புறம் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சினா என்ன, அப்புறம் அதோடைய பேண்ட்வித்தில் என்ன, அப்புறம் அதோடைய குவாலிட்டி ஃபேக்டரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம மெம்ஸ் சென்சாரை ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்கான நம்ம என்னென்ன எலக்ட்ரிக் அண்ட் மெக்கானிக்கல் கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்து பார்க்க போகிறோம். ரெண்டாவது யூனிட்டில் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் சென்சிங் அண்டு ஆக்சுவேஷன். அதாவது சென்சார் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன தெரியும், அதாவது ஃபிசிக்கல் குவான்டிட்டி எலக்ட்ரிக்கலாக கன்வெர்ட் பண்ணுறது பேர் என்னன்னு சொல்லுவாங்க, சென்சார்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவேட்டர் அப்படின்னு என்னன்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரிக் சிக்னலை ஒரு மெக்கானிக்கல், அதாவது ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியை மாற்றுறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவேட்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் அந்த ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி சென்சாரில் யூஸ் பண்ண போகிறோம், அண்ட் தென் அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை வந்து நம்ம எப்படி வந்து ஆக்சுவேட்டரில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ அதில் ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்ப்போம்னா பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் என்ன பார்ப்போம், அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் அப்படின்னு பார்ப்போம். இந்த ரெண்டு கொஷினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. அப்புறம் இனர்ஷியல் சென்சார் என்னென்னு பார்ப்போம், ப்ரெஷர் சென்சார் என்னென்னு பார்ப்போம், ஃப்ளோ சென்சார், டாக்டைல் சென்சார், பேரல் பிளேட் ஆக்சுவேட்டர், இன்டர்டிஜிட் ஃபிங்கர் கெப்பாசிட்டர், அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் காம்பவுண்டர் டிவைசஸ் பற்றி பார்ப்போம். அந்த காம்பவுண்டர் டிவைசஸ் ரொம்ப முக்கியமான டாபிக். அதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டிரான்ஸ்வெர்சஸ், இன்னொன்று வந்து லாங்கிடியூடினல் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். அப்போ ரெண்டாவது வீட்டில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து சென்ஸ் பண்ண போகிறோம், அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஆக்சுவேட்டராக பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்ப்போம். ரெண்டாவது வந்து தெர்மல் சென்சிங் அண்டு ஆக்சுவேஷன். அது ஃபண்டமெண்டலாக தெர்மல் ட்ரான்ஸ்ஃபர் சென்சார் அண்ட் ஆக்சுவேட்டர் பேஸ்ட் ஆன் தெர்மல் எக்ஸ்பென்ஷன், தெர்மல் கப்புள், தெர்மல் ரெசிஸ்டர். அப்புறம் அப்ளிகேஷனாக அதோட அப்ளிகேஷன் என்னென்னா இன்ஃப்ராய்டு சென்சார், ஃப்ளோ சென்சார், இனர்ஷியல் சென்சார், அப்புறம் அதர் சென்சார். இதை பற்றி நம்ம ஃபுல்லாக ஒரு தெர்மல், அதாவது தெர்மல்ங்கிறது என்னது, ஒரு ஹீட். ஓகே, அந்த ஹீட்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து சென்ஸ் பண்ண போகிறோம், இல்லை அந்த ஹீட் எனர்ஜி வச்சுட்டு நம்ம எப்படி ஆக்சுவேட்டர் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அடுத்தது பீசோ எலக்ட்ரிக் சென்சிங் அண்ட் ஆக்சுவேஷன். அதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 4th யூனிட். ஓகேவா, அப்போ இதில் எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு பீசோ எலக்ட்ரிக் சென்சிங் அண்ட் ஆக்சுவேஷன் இன் மெம்ஸ், அப்புறம் மேத்தமெட்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அண்ட் தென் கேண்டிலிவர் பீசோ எலக்ட்ரிக், அதாவது 2 லேயர் கேண்டிலிவர் பீசோ எலக்ட்ரிக் ஆக்சுவேட்டர் மாடல், அப்புறம் டிஃப்ளெக்ஷன் அண்ட் கர்வச்சர், அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல், அதில் வந்து குவார்ட்ஸு, அப்புறம் PZT, அண்ட் தென் PVDF. அதை பற்றி நம்ம ஃபுல் பார்க்கணும். லாஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் மெம்ஸில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனர்ஷியா சென்சர், அதாவது பீசோ எலக்ட்ரிக் ஆக்சுவோமீட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். மெம்ஸ் அக்கோஸ்டிக் சென்சரை பற்றி பார்க்க போகிறோம். டாக்டைல் சென்சர் இன் மெம்ஸ், அப்புறம் ஃப்ளோ சென்சர் இன் மெம்ஸ், இதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்தது 5th யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சென்சிங் அண்டு அக்வேஷன். இதில் வந்து கான்செப்ட் அண்டு பிரின்சிபல். ஓகே, ஒரு மேக்னெட்டிசம் யூஸ் பண்ணி, அதாவது நார்த் போல் சவுத் போல் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சென்ஸ் பண்ண போகிறோம், எப்படி வந்து நம்ம ஆக்சுவேட்டர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு வந்து கான்செப்ட் அண்ட் பிரின்சிபல், மேக்னெட்டிசம், அப்புறம் principles of micromagnetic actuator, fabrication of micromagnetic components, deposition, design and fabrication of magnetic elements, magnetic actuator பற்றி இதை ஃபுல் பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ ஃபுல் இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்சார்னா என்ன, ஆக்சுவேட்டர்னா என்ன, அது முதல்ல நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் அந்த ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சென்சாரை
அதாவது எப்படி சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்ஸ் மூலமாக நம்ம எப்படி சென்ஸ் பண்ண போகிறோம், ஆர் எலக்ட்ரோ சென்சிங் அந்த ஃபோர்ஸ் மூலமாக நம்ம எப்படி ஆக்சுவேட்டராக பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாரி தெர்மல், அந்த தெர்மல் எனர்ஜி, அந்த தெர்மல் எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம எப்படி சென்ஸ் பண்ண போகிறோம், ஆர் அந்த தெர்மல் யூஸ் பண்ணி எப்படி ஆக்சுவேட்டர் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அடுத்து அதுமாரி பீசோ எலக்ட்ரிக், அந்த பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மூலமாக நம்ம எப்படி வந்து சென்ஸ் பண்ண போகிறோம், எப்படி வந்து ஆக்சுவேஷன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அடுத்தது மேக்னெட்டிக் சென்சிங் அண்ட் ஆக்சுவேஷன், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் மூலம் நம்ம எப்படி சென்ஸ் பண்ண போகிறோம், அப்புறம் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலமாக நம்ம எப்படி ஆக்சுவேஷன் பண்ண போகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ப்ராக்டிகல் எக்ஸசைஸ் மொத்தம் 3 தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். டிசைன் அண்ட் சிமுலேஷன் ஆஃப் பீசோ எலக்ட்ரிக் கேண்டிலிவர். கேண்டிலிவருங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீம். அந்த கேண்டிலிவர் பீமை எப்படி டிசைன் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து தெர்மோ கப்புள்ஸ் வந்து எப்படி டிசைன் பண்ண போகிறோம். அடுத்து டிசைன் அண்ட் சிமுலேஷன் ஆஃப் காம்போ டிரைவ் ஆக்சுவேட்டர். இந்த 3 எக்ஸசைஸ் தான், இதை தான் நம்ம எப்படி டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான சப்ஜெக்ட்டு மிம்ஸுங்கிறது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா மைக்ரோ எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம்ங்கிறது தான் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா மெம்ஸு. ஸோ இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் டீப்பாக ஒரு வீடியோவில் ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, கண்டக்டிவிட்டி ஆஃப் செமி கண்டக்டர்ஸ் அப்படின்னா ஒரு வீடியோ, நெக்ஸ்ட்டு கிறிஸ்டல் பிளேன் அண்ட் ஓரியன்டைசேஷன் அது ஒரு வீடியோ, ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்னா அது ஒரு வீடியோ. அதுமாரி ஒரு டாப்பிக்கு ஒரு வீடியோவை ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிற முதல்ல நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ, ஒன் அண்ட் ஆல்.